இன்று 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அளவீட்டியல் பகுதியிலிருந்து சில முக்கியமான வரிகளை பார்க்கலாம். சரியா? முதல்ல அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுன்னா வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத ஒரு இயற்பியல் அளவு தான் அடிப்படை அளவு. இதுதான் ஒரு அடிப்படை அளவு. எதெல்லாம் இயற்பியல் அளவாலும் குறிப்பிட முடியாது, எதெல்லாம் நீளம், நிறை, காலம். நீளம் வேறு எதுலேயும் நீளத்துக்கு எல்லாத்துலேயுமே அதுக்கு அடிப்படை அலகுங்கிறது மீட்டர் ஆகிடும். நிறைக்கு கிலோகிராம், காலத்துக்கு வினாடி, வெப்பநிலைக்கு கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. இது 7 அடிப்படை அளவுகள் மற்றும் அதோடைய அலகுகள் இருக்குது. சரி, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் அலகு முறையில் இது இருக்குது. சரியா? எஸ்ஐ சிஸ்டம் சொல்கிறோம்ல, எஸ்ஐ அப்படின்னாலே சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட். சரியா? அதில் 7 அடிப்படை அளவுகளும் அதனுடைய அலகுகளும் இருக்குது. அடுத்தது வழி அளவுங்கிறது என்னென்னா, இந்த அடிப்படை அளவு இருக்குல்ல, இந்த அடிப்படை அளவை பெருக்கியோ வகுத்தோ இல்லது கணித முறைப்படி இணைத்தோ கூறுவது தான் எனது அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும். பெருக்கியோ வகுத்தோன்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள், பரப்புங்கிறது எனது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா பரப்பு. சரியா? செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்று அகலம். இந்த நீளமும் அகலமும் எங்கே வருது? அடிப்படை அளவில் இருக்குது. அப்போ அடிப்படை அளவை பெருக்கி வரும்போது பரப்பளவு கிடைக்கும். பரப்பளவுங்கிறது அப்போ என்ன அளவாயிடும்? வழி அளவு. 2 இதுக்கும் மீட்டர் இதுக்கும் மீட்டர், அப்போ மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய அலகு. கன அளவு. கன அளவு அப்படின்ட்டாலே உயரம் கட்டாயம் வரணும். நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் 3 பெருக்கி கிடைக்கிறது. இது அடிப்படை அளவு. இது எனது கன அளவு. அப்போ வழி அளவாயிடும். அடிப்படை அளவை பெருக்கிட்டோம். அப்போ 3 மீட்டர் வருது, மீட்டர் கியூப். வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம். தூரம்ங்கிறது எனது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் தூரம். சரி, அப்போது இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லும்போது அதை மீட்டருங்கிற அழகால் அளப்போம். பை காலம்ங்கிறது வினாடி. அப்போ இங்கே இருக்குது வினாடி பவர் -1 போட்டிருக்கு. அப்போ தூரத்துக்கு மீட்டர் நீளத்தோடு தான் தொடர்புடையது இது. அப்போ அது ஒரு அடிப்படை அளவு, காலம் ஒரு அடிப்படை அளவு. 2 அடிப்படை அளவையும் வகுத்துருக்கு. அப்போ இது எனது வழி அளவு. வேகம்ங்கிறது வழி அளவு. மின்னூட்டம்ங்கிறது மின்னோட்டம் இன்று நேரம். மின்னூட்டத்துக்கு அலகு கூலு டைரெக்டாக போட்டுட்டாங்க. அடர்த்திங்கிறது நிறை பை கன அளவு. நிறைங்கிறது கிலோகிராம். கிலோகிராமில் எம்கேஎஸ் முறைப்படி நிறை அலகு கிலோகிராம். கன அளவுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மீட்டர் கியூப். அப்போ கிலோகிராம் மீட்டர் பவர் -3. அப்போ அடர்த்திங்கிறது ஒரு வழி அளவு. பரப்பளவுங்கிறது என்னென்னா நீளம் இன்று அகலம். இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். மேற்பரப்பு பொருளின் மேற்புற பகுதியின் அளவு. சரியா? ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பை சூத்திரங்களை வைத்து பார்க்கலாம். ஒழுங்கான பொருளின் அளவை வாய்ப்பாடு சூத்திரங்கள் வைத்து காணலாம். சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்று பக்கம் a². செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்று அகலம் LB. நீளத்துக்கு L, அகலம்னா B. லென்த் இன்ட்டு பிரெத் LB. வட்டம்னா πr². இது R, πr². முக்கோணத்துக்கு அரை BH. பிங்கிறது அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது குத்துயரம். சரியா? அடுத்தது ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் பரப்பை வரைபடத்தாளை வச்சு பார்க்கணும். இந்த வரைபடத்தாள் மேலே இந்த இலையை வச்சு வரைஞ்சோம்னா அதில் இலையின் எல்லை கோட்டுக்குள்ளே முழு சதுரங்கள் இருந்ததுன்னா ஒரு குட்டி சதுரம் எம்னு எடுத்துக்கிறணும். சரியா? அரை கோட்டுக்கு மேலே முக்கால் இருந்ததுன்னா முக்கால் இன்று என்னு எடுத்துக்கிறணும். அது எத்தனை கட்டை இருக்கோ அதை எடுக்கணும். நான் இதை மட்டும் தனி வீடியோவாக போடுறேன். அடுத்தது பாதி அளவு இருந்ததுன்னா சதுரம் இருந்ததுன்னா அரை பீன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிறணும் அரை இன்ட்டு பி. அடுத்தது அரைக்கு கீழே இருந்தது அப்படின்னா கால் இன்ட்டு கியூ. இவ்வளோத்தையும் கூட்டுனா நம்ம ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் கிடைக்கும். இது ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவையும் இதை வச்சு இந்த வரைபடத்தாளை வச்சு பார்க்கலாம். சரியா? அடுத்தது ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா என்னது? 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு. 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பு. இந்த சதுரத்தை சொல்லலாம். சரியா? இதுக்குள்ளே அடைபடும் பரப்பு தான் ஒரு சதுர மீட்டர்.
சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது கன அளவு வந்து என்னது? நீளமீன்று அகலமீன்று உயரம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா என்னது? அடிபரப்பு. சரி, அப்போ அடிபரப்புன்னு கொடுக்குறதுனால இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன். இதை பார்க்கணும். முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடம். அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். அடிப்பரப்புங்கிறது நீளமும் அகலமும் வரும். சரியா? நீளம் இந்த அகலம் வருது, ஏ இன்ட்டு ஏ. அடுத்து உயரம் வந்து இன்னொரு ஏ, அப்போ ஏ கியூப். கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு வந்து நீளம் அகலம் உயரம். கன அளவு அப்படின்னாலே LBH, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கோலம் 4/3 πr கியூப். ஆறுங்கிறது ஆரம். உருளை இங்கே நடுவிலிருந்து வட்டத்தில் இந்த பக்கம் போட்டாலே ஆரம் ஆர். உருளை 6 வேணும், ஹெச் வேணும் உருளைனா. πr² ஹெச். ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் கன அளவு அப்படின்னா நம்ம எதை வச்சு பார்க்கலாம்? வாய்ப்பாடு சூத்திரங்களை வைத்து நம்ம காணலாம். அடுத்தது திரவங்களின் கன அளவு. திரவங்களுக்கு வந்து நிலையான வடிவமே கிடையாது. சரி, கிடையாது. அது கலனுடைய ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்தோம்னா அது அந்த தண்ணி வந்து டம்ளருடைய வடிவத்தை தான் பெறும். அந்த திரவம் கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. அதை தான் சொல்லியிருக்கு. அடுத்ததை வந்து அதை அளவிடுறதுக்கு உருளை அல்லது அளவிடு முகுவை. நம்ம வந்து வீட்டில் பால் வாங்கும்போது அந்த பால்காரர் மெஷர் பண்ணுறதுல எம்எல் இருக்கும், மில்லி லிட்டர்னு அர்த்தம். அப்போ திரவத்தின் கன அளவு எதை சொல்லுதுன்னா அதை அடைத்து கொள்ளும் இடத்தை குறிக்கிறது. அதை அடைத்து கொள்ளும் இடத்தை குறிக்கிறது. எம்எல்னா மில்லி லிட்டர். அந்த லிட்டருங்கிறது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான ஒரு அலகாகும். ஒரு பொருளுடைய அளவு வந்து சென்டிமீட்டரில் குறிச்சிட்டாங்க அப்படின்னா கன அளவு நல்ல பாருங்கள். அளவையே சென்டிமீட்டரில் குறித்தாங்கன்னா கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்கணும். கன சென்டிமீட்டரில் தான் கியூபிக் சென்டிமீட்டர் சிசின்னு எழுதுகிறோம். 1 லிட்டருக்கு 1000 கியூபிக் சென்டிமீட்டர், இல்லாட்டினா சென்டிமீட்டர் கியூப். அந்த கன சென்டிமீட்டருங்கிறது இந்த வருது சென்டிமீட்டர் கியூப். 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். அது அனைவரும் அறிஞ்சது. அப்படி தானே? ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் கன அளவை எப்படி சூத்திரங்களின் மூலம் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கொள்கலனில் தண்ணி அடைச்சி தண்ணி நிரப்பிக்கிறணும். அதோடைய அளவை V1 எடுத்துக்கிறணும். ஒரு கல்லை நூலை கட்டி அந்த ஓரங்களில் படாமல் உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த மட்டம் நீர் மட்டம் உயரும். அதை V2ன்னு எடுத்துக்கிறணும். அப்போ கல்லின் கன அளவு என்னது? V2 - V1. தென் அடர்த்திங்கிறது இரும்பு குண்டையும் தக்கையும் எடுத்துக்கிட்டோன்னா எது வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கும்? இரும்புங்கிறது நிச்சயம் தண்ணிக்குள்ளே மூழ்க தான் செய்யும். மரக்கட்டை வந்து என்னது? மரத்தொண்டு மிதக்கும். ரெண்டும் ஒரே கன அளவு இருந்தாலும் நிறை வந்து வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? இரும்பு துண்டை விட குறைந்த நிறையை பெற்றுள்ளது மரத்துண்டு. சரியா? அப்போ அது வந்து மேலே மிதக்கும். அடுத்து பொருள் லேசானதா இல்லாட்டினா கனமானதா என்பது அதன் அடர்த்தியை பொறுத்து தான் அது அமையும். இப்போ வந்து இரும்பு துண்டின் அடர்த்தி வந்து மரத்துண்டின் அடர்த்தியை விட இப்போ அதிகமாக இருக்குது. அதனால தான் அடர்த்தி அதிகமான உள்ளது வந்து கீழே போயிடும். அடர்த்தி குறைவாக எது இருக்கோ அது மேலே மிதக்கும். சரியா? இது வந்து இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேலே எண்ணெய் வந்து மிதக்கும். அப்போ எண்ணெய்க்கு அடர்த்தி குறைவுன்னு அர்த்தம். தண்ணிக்கு அடர்த்தி அதிகம். கீழே வந்து அந்த பொருளின் அடர்த்திக்கு அந்த இது இருக்குது. அதை வச்சு பார்த்துக்கலாம் அட்டவணை. அடுத்தது அப்போ அடர்த்திங்கிறது எதை சொல்லுதுன்னா நிறை பை பருமன். அப்போது பொருளின் அடர்த்தி வந்து எப்படி சொல்லணும்னா கீழே இருந்தால் மேலே போகணும். ஓரளவு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை என்று வரையறுக்கப்படுது. ஓரளவு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை அதான் அடர்த்தி. அடர்த்தியை டென்சிட்டி D, நிறைனா மாஸ் M/V, D = M/V. எஸ்ஐ அலகு MKS முறைப்படி நிறைக்கு வந்து கிலோகிராம், பருமனுக்கு வந்து 3. பருமன்னா என்ன? கன அளவு ஆர் பருமன். நீளம் அகலம் உயரம் 3 வரதுனால மீட்டர் கியூப், கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதே சிஜிஎஸில் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அப்போ மீட்டர்லாம் என்னென்னு மாற்றிடணும்? சென்டிமீட்டர் மாற்றணும், சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது கிராமை கிராமன்னு மாற்றிக்கிறோணும், கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சிஜிஎஸ் முறைப்படி கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். வெவ்வேறு பொருளின் அடர்த்தி. அதிக அடர்த்தியை கொண்ட பொருள் வந்து அடருமிகு பொருள், குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருள் அடரு குறை பொருள். அதில் அடர்த்தி வேறுபாடு இங்கே இருக்குது. காற்றுக்கு 1.2, மண்ணெண்ணெய்க்கு 800, நீர் 1000,
இந்த இருக்கா பாதரசம் 13,600. அப்போ பாதரசத்துக்கு அடர்த்தி வந்து அதிகம். அது எங்கே போயிடும்? நீருக்குள்ளே ஊற்றினோம்னா இது கீழே போயிடும் பாதரசம். அதே பாதரசத்தில் இரும்பு குண்டு இருக்குல்ல, இரும்பு குண்டு வந்து மிதக்கும். ஏன்னா அதனுடைய அடர்த்தி 7,800, பாதரசத்துக்கு 13,600. சரி, அப்போ இரும்பு குண்டு வந்து என்ன ஆகும்? மிதக்கும். அதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு, அது ஃபார்முலா. அதிலிருந்து நிறை ஈக்குவல் டு நிறையை இங்கே வச்சுக்கிட்டா இது வகுத்தில் இருக்குது கன அளவு, அப்போ அடர்த்திக்கு பெருக்கல்ல போயிடும். அடர்த்தி இன்ட்டு கன அளவுன்ட்டு கன அளவை இங்கே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது பெருக்கல்ல இருக்கிறடினால நிறை பை அடர்த்தின்னு போயிடும். சரியா? இது அந்த எண்ணெயும் தண்ணி அந்த சோதனையை தான் சொல்லியிருக்கு. எண்ணெயில் மிதக்கும், அப்படி தானே? தண்ணியில் எண்ணெயை ஊற்றினா மிதக்கும். நம்ம வந்து வானியல் பொருட்கள் எப்படி தொலைவுனே அளக்கிறாங்க. ஆராய்ச்சியால் விண்மீன் ஆராய்ச்சிகள் பூமிக்கும் விண்மீனுக்கும் இடைப்பட்ட தொலைவு, இல்லாட்டினா இரு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவை வந்து அளவிட வானியல் அலகு ஒளியாண்டு, இந்த அலகுகளை பயன்படுத்தினாங்க. வானியல் அலகுங்கிறது என்னென்னா, பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் எனது வானியல் அளவு. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ பூமி இந்த இருக்குது, சூரியன் இங்கே அண்மை நிலையில் இருக்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதே இது அண்மை நிலைன்னா பக்கத்தில் இருக்குது. இதே இது சேய்மை நிலையில் இருக்கும்போது, தூரத்தில் இருக்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 152.1 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது. அப்போது இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியாது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அப்போ என்ன பண்ணணும்? சராசரி கண்டுபிடிக்கிறாங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு. இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா 196.6 × 10⁸ கிலோமீட்டர்னு வருது. சரியா? அடுத்தது ஒளியாண்டு. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து பிராக்சிமா சென்டாரி. இதனுடைய தொலைவு வந்து வானியல் அளவில் சொல்லும்போது, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, 2,68,770 வானியல் அளவில் சொல்லும்போது. ஆனால் ஒளியாண்டில் சொல்லும்போது வேற இருக்குது, பின்னாடி வரும். விண்வெளி ஆராய்ச்சிகள் மிக நீண்ட தொலைவுகளை அளவிடுறதுக்கு ஒளியாண்டை பயன்படுத்தினாங்க. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது ஒளி வந்து ஒரு வினாடியில் 3 × 10⁸ மீட்டர் தொலைவை கடக்கிறது. அப்போது ஒரு ஆண்டில் ஒரு வினாடியில் தான் இவ்வளோ தொலைவை கடக்குது, அப்படி தானே? ஒரு வினாடியில். அப்போ ஒரு ஆண்டுலன்னு சொல்லும்போது ஒரு ஆண்டுக்கு மொத்த வினாடி எப்படி கண்டுபிடிக்கணும்? 365 நாள், 24 மணி நேரம், 60 நிமிடம், அடுத்து ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடி. இவ்வளோத்தையும் பெருக்குனா 3.153 × 10⁸ வினாடி வருது. சரியா? அப்போ ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவை கண்டுபிடிக்கணும். அது வந்து முதல்ல வெற்றிடத்துக்கு 3 × 10⁸ இருக்குது ஒரு வினாடியில். அப்போ இதுக்கு 3.153 × 10⁸ இந்த 3 × 10⁸ பெருக்குனா 9.46 × 10⁸15 மீட்டர். ஒளியாண்டுங்கிறது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டில் கடக்கும் தொலைவு. வெற்றிடத்தில் ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவை 3 × 10⁸ இந்த நம்பரால் பெருக்குனா ஒளியாண்டு கிடச்சிட்டு 9.46 × 10⁸15. இந்த பிராக்சிமா சென்டர் இருக்கலாம், நம்ம பூமியிலிருந்து சூரிய குடும்பத்திலிருந்தும் எவ்வளோ ஒளியாண்டு தொலைவு இருக்குது அப்படின்னா 4.22 ஒளியாண்டு தொலைவு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், வானியல் அலகில் சொல்லும்போது 2,68,770. அதே ஒளியாண்டில் சொல்லும்போது 4.22 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. அடுத்தது பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. இது 7ஆம் வகுப்பு அறிவியல் அளவீட்டியல் பாடம். புரிஞ்சுதா? நன்றி.